ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃப்ரூட் ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸை வச்சே நம்ம பசங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஜெல்லி செஞ்சு தரலாம். ஒரு பிளேட் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதற்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பிளைன் வாட்டர், 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், 1 பாக்கெட் அகர் அகர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் ஒயிட் கலர், 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், 250 கிராம் ஒயிட் கலர் சுகர் எடுத்து வச்சிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சீட்ஸை 1 டம்ளர் தண்ணியில ஊற வச்சு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். 1/2 hour ஊறுனாலே நல்லா ஊறி வந்துடும். அதுவே நமக்கு போதுமானது. 1/2 hour ஊறுனாலே போதும். நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பசங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை கொஞ்சம் அதிகமாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே 250 கிராம் ஒயிட் சுகரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரை சேர்த்துக்கிட்டு அதோடையே அகர் அகர் பவுடர் 1 பாக்கெட்டையும் முழுசா சேர்த்துக்கலாம். ஜெலட்டின் பவுடரையும் 2 டேபிள் ஸ்பூனையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். அதில் சேர்த்துருக்கிற சுகர் அகர் அகர் பவுடர் நல்ல கரையிற அளவுக்கு கொதி வரட்டும். இது தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற சப்ஜா சீட்ஸை நம்ம தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது ஃபுல்லா தண்ணி இல்லாம வடிகட்டி தான் நம்ம இதோட சேர்க்கணும். தண்ணியோட சேர்க்க கூடாது. இப்போ இதில் உள்ள பொருட்கள்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு பாகு பதத்துக்கு வந்துட்டு இப்போ சப்ஜா சீட்ஸ் சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இந்த இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிட்டு ஒரு பிளேட்ல எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். குட்டீஸ்க்கு ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஃப்ரூட்ஸ் சேர்த்து ஜெல்லினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்தாச்சு. இந்த பிளேட் இப்போ ரெடி ஆயிட்டு இதை ஒரு அலுமினிய பேப்பரை வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு பார்க்கலாம். இப்போ 2 hours ஆயிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஃப்ரூட் ஜெல்லி ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது.
பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.